ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்தை பற்றி பேச விரும்புகிறேன். டிப்ரெஷன். யார் யாருக்கு டிப்ரெஷன் வரும்? ஹூ ஆர் த பீப்புள் ப்ரோன் ஃபார் டிப்ரெஷன்? அப்படின்னா என்ன அர்த்தம்? டிப்ரெஷன் தாக்குபவர்கள் யார்? டிப்ரெஷன் அப்படிங்கிற பயங்கரமான மனநோய். ஓகே, ஸோ இந்த டிப்ரெஷன் அப்படிங்கிறது அதோடைய மெயின் சைடு எஃபெக்ட் என்ன? சூசைட், செல்ஃப் ஹார்ம். டிப்ரெஷன்ல கொலை செய்பவர்களும் உண்டு, தற்கொலை செய்து கொள்பவர்களும் உண்டு. டிப்ரெஷன்ல மற்றவங்களை தாக்குபவர்களும் உண்டு, தன்னை தானே காயப்படுத்துகிறவர்களும் உண்டு. ஹோல் வேர்ல்ட் இஸ் ஃபாலிங் இன்டு டிப்ரெஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். எஸ், முன்னால பாயிண்ட் ப்ரிவலன்ஸ் at one point of time எத்தனை பேர் டிப்ரெஸ்டா இருக்காங்கன்னா 35% அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. இப்போ கிட்டத்தட்ட அது பல மடங்கு பெருகிடுச்சு, 3 times கூட. பாயிண்ட் ப்ரிவலன்ஸ். திடீர்னு ஒரு பெரிய ஒரு பேரிடர், இயற்கை பேரிடரோ இல்ல ஒரு தாங்கி கொள்ள முடியாத ஒரு சம்பவமோ நடக்குது, மனது உள்ள மனிதன் யாரும் டிப்ரெஸ் ஆகுவாங்க? எஸ், மனது உள்ளவர்கள், those who have empathy, மற்றவங்களோட நெருக்கி அவங்களுடைய கஷ்டத்தை தன் கஷ்டமாக உணர்கிற ஒவ்வொருவரையும் டிப்ரெஷன் தாக்கும். டிப்ரெஷன் அதோடைய பின் விளைவு தீராத நோய்கள், கிரானிக் illnesses like diabetes, hypertension, arthritis, autoimmune disorders, எத்தனையோ சொல்லிட்டு போலாம். இந்த டிப்ரெஷன்ஸ் யார் தாக்கப்படுகிறார்கள்? இந்த டிப்ரெஷன்னால யார் ரொம்ப அஃபெக்ட் ஆகிறார்? நிறைய பேருக்கு ஒரு ஐடியா இருக்கு. தற்கொலை பண்றவங்கெல்லாம் முட்டாள்கள், இடியட்ஸ், எதிர்த்து நின்று போராட தெரியாதவர்கள், தான் தான் முக்கியம் உங்களுக்கு, தனக்கு ரொம்ப ஹைலி சென்சிட்டிவ், தனக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா இல்ல யாராவது ஏதாவது பேசிட்டாங்கன்னா தாங்க முடியாம தற்கொலை வரைக்கும் போயிடுவாங்க. இமோஷனல் இடியட்ஸ் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்றாங்க. தற்கொலை ஒரு குடும்பத்துல நடந்துச்சுன்னா அவங்கள வெறுத்து ஒதுக்குறோம். சில குடும்பங்கள் மட்டுமல்ல, சொசைட்டியாவே ஒரு தற்கொலை ஒருத்தர் பண்ணிட்டாரு அப்படின்னா பேய் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு பேர் வந்துருது. நம்ம கல்ச்சர் என்ன பண்ணுது? அது பேயா உலாவிட்டு இருக்கோம். உயிருக்கு உயிரா நேசித்த தாய் அந்த பேய்க்கு பயப்படுவாங்க. உயிருக்கு உயிராய் நேசித்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த பேய் எனக்கு வந்துரும் அப்படின்னு நினைப்பாங்க. என்னைய பிடித்துக் கொள்ளும். ஆமா, இங்க ஒருத்தி சூசைட் பண்ணி செத்தா, அவ ஃப்ரெண்ட்ஸ் 4-5 பேர் செத்து போயிட்டாங்க. கிளஸ்டர் சூசைட். அது பேய் தாக்கி அல்ல, அவங்களுடைய பேய் வந்து வா 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 வான்னு கூப்பிடும். இடியஸே, அபத்தம். சோ ஒருத்தங்க டிப்ரெஸ் ஆகி சூசைட் பண்ணி செத்து போயிட்டாங்கன்னா சமுதாயத்தால் வெறுக்கப்படுகிறார்கள், பேயாக சித்தரிக்கப்படுகிறார்கள். அவங்களுக்கு மோட்சமே கிடையாது, கண்டிப்பா நரகம்தான். இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகள் நம்மள்கிட்ட இருக்கு. சரி, ஆனாலும் வெரி வெரி ட்ரூ. யங் பீப்புள் முன்னால ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட்ஸ்ல தான் நிறைய பேர் இறந்தாங்க. ஆனா இப்ப மாறிடுச்சு. யங்ஸ்டர்ஸ் சூசைட்ல இறந்து போகிறார்கள். சூசைட் ரேட்ஸ் கூடிக்கிட்டே வருது, டிப்ரெஷன் ரேட் கூடிக்கிட்டே வருது. ஸோ சில இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் ரெண்டா பிரிச்சிடலாம். சில இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் நம்ம மேல உள்ள டிப்ரெஷன் ப்ரொடியூசிங் ஃபேக்டர்ஸ், எக்ஸ்டர்னல் விஷயங்கள் எதெல்லாம் டிப்ரெஷன் கொடுக்கலாம். இதை ஒரு குயிக்கா அனலைஸ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மளை சார்ந்த விஷயங்கள். ஃபர்ஸ்ட் ஜெனட்டிக்ஸ். எஸ், சிலவங்களுக்கு டிஸ்தெமியா இல்ல கிரானிக் டிப்ரெஷன், இப்படிப்பட்ட சில குண நலன்கள் இருக்கும். சில குழந்தைகள் பிறந்த உடனே எப்பவும் அழுதுகிட்டே இருக்கும், சிடுமூஞ்சி மாதிரி இருக்கும், சந்தோஷப்பட்டு சிரிக்கிறார். அப்படி குழந்தைகள் இருக்க மாட்டாங்க. சில குழந்தைகள் எப்பவும் ஜாலியா இருப்பாங்க, எப்பவும் சிரிப்பாங்க, எப்பவும் சிரித்த முகத்தோடு ஒரு புன்முறுவலோடு விளையாட்டா ஜாலியா ஃபன்னா இருப்பாங்க. அதுக்கப்புறம் சில டிஃபிஷியன்சி. ஃபர்ஸ்ட் நான் அயோடின் டெஃபிஷியன்சி சொல்ல விரும்புகிறேன். அயோடின் டெஃபிஷியன்சி அப்படிங்கிறது, அயோடின் அப்படிங்கிறது இந்த தைராய்டு ஹார்மோனே அயோடின் உடைய அது ஒரு புரோட்டீன் தான். ஸோ அயோடின் அதுக்கு வேணும். ட்ரை அயோடோ தைரோனின் அப்படித்தான் அதுக்கு பேர். ஸோ
இந்த அயோடின் வந்து வேணும். கடல்ல இருக்குது, கடல் பொருட்கள்ல இருக்கு, கடல் உப்புல இருக்கு. ஹைப்போ தைராய்டிசம் இருந்துச்சுனாலும் தேவையே இல்லாம நீங்க டிப்ரெஷன் ஆகலாம். உங்க அப்பா அம்மா உங்க மேல கோவப்படலாம். ஒரு 15 வயசு பிள்ளைகிட்ட கோவப்படலாம், சீரலாம். எவ்வளவு செய்யறோம், உனக்கு ஒரு நன்றி இல்லையா, ஒரு சந்தோஷம் இல்லையா. ஒரு கணவர் சீரலாம். வயிற்று பிள்ளையாய் குழந்தை பெற்றெடுத்த ஒரு பெண்ணை பார்த்து மாமனார் மாமியார் சீரலாம், அம்மா அப்பா சீரலாம், கோவப்படலாம், அடிக்கலாம், வார்த்தைகளால துன்புறுத்தலாம். ஆனால் அந்த இளம் தாய்க்கு பிசியலாஜிக்கல் காய்டர் இருக்கலாம், அயோடின் குறைபாடு இருக்கும், அதனால வர்ற ஹைப்போ தைராய்டிசம் இருக்கும், அதனால வருகிற மன கவலைகள் எதுக்குன்னே தெரியாது, எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனாலும் வீட்டுக்கு வந்த அந்த மருமகள் கவலையில உழலலாம். அது வேற என்ன ரீசனும் கிடையாது, அது ஜஸ்ட் ஒரு அயோடின் குறைபாடு. ஓகே, ஹார்மோன் குறைபாடு. ஓகே, சரி. அதுக்கப்புறம் வைட்டமின் பி. இந்த வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், அதில் நிறைய வைட்டமின்ஸ் இருக்கு. இது இல்லைன்னா பெரிபெரி, கார்சகாஃப், சைக்கோசிஸ் நிறைய குத்தி பேதலித்து விடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன வைட்டமின் மாத்திரை, ஒரு நியூரோபயான் ஃபோர்ட் ஓவர் த கவுண்டர் வாங்கி நீங்க சாப்பிடணும், பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், மதர்ஸ்க்கு கொடுக்கணும். அது குறைபாடு நிறைய. நாங்க எல்லாத்தையும் இயற்கையாவே நாங்க உணவுல சேர்த்துக்கொள்ள முடியுமா? முடியும். நீங்க அதுக்கு தேடி பாருங்க, என்ன உணவு, எப்படி அது பூச்சி மருந்து அடிக்காத உணவா வருதா. இதுல மல்டி ஃபேக்டர்ஸ் இருக்கு. டிப்ரெஷனே ஒரு மல்டி ஃபேக்டரல். இதுதான் காரணம் சொல்லவே முடியாது, மல்டி ஃபேக்டரல். ஓகே, சோ மிக்சடிமா, மேட்னஸ் இருக்கு, நிறைய உடல் வியாதிகள் உங்களுக்கு தெரியாமலே உங்க உடல் வியாதிகள். அது லைட்டா ஆரம்பிக்கும் போதே டிப்ரெஷன் தான் ஃபர்ஸ்ட் சிம்டம். டிப்ரெஷன் ஆயிடுவாங்க. சோ ஒரு கனிவோடு அவர்களை அணுகுங்கள், ஒரு அனுதாபத்தோடு அவர்களை அணுகுங்கள். கொழுப்பு பிடிச்சவங்க, திமிரு பிடிச்சவங்க தான் பெருசு, நான் அப்படி அல்ல. ஓகே, அதுக்கப்புறம் இதே டைம்ல எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை நான் சொல்ல விரும்புகிறேன். இங்க இந்த இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்ல விமன் அப்படிங்கிற ஒரு விஷயமே அவங்கள டிப்ரெஷனுக்குள்ளாகும். பெண் குழந்தைகள் அடலசன்ட் ஏஜ், ப்ரீ அடலசன்ட் ஏஜ் ரொம்ப டிப்ரெஸ் ஆகுவாங்க, உடல் வேகமாக மாறுபடும். ஸோ பெண் குழந்தைகள் இன்டென்ஸ் சோஷியல் ஃபோக்கஸ்குள்ள வருவாங்க. எப்போ? வளர்ந்து வருகிற இளம் வயதினர். அப்போ அவங்கள பத்தி நிறைய கிரிட்டிசிசம் எழும், டிப்ரெஷனுக்குள்ள போவாங்க. சரி, இப்போ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் என்னதெல்லாம்? உனக்கு ஒரு வியாதி இருந்துச்சுன்னா அந்த வியாதிக்கு கொடுக்கிற மாத்திரைகள் உங்களை டிப்ரெஸ் பண்ணலாம். நீங்க ஜஸ்ட் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க, என்னென்ன மாத்திரை டிப்ரெஷன் கொடுக்கும். கிட்டத்தட்ட எல்லா மாத்திரைகளும் டிப்ரெஷன் கொடுக்கும். இல்ல இந்த மாத்திரை நாங்க டிப்ரெஷனுக்கு எழுதுறோம், சைக்கியாட்ரிஸ்ட் ஆகிய நாங்கள் இதை பத்தி நல்லா 3 வருஷம் படிச்சுட்டு வந்து ஆன்டி டிப்ரெசன்ஸ் அப்படின்றதுக்கு பேர், அதை எழுதுறோம் அப்படிங்கிற மாத்திரைகள் தான் முதல்ல டிப்ரெஷன் கொடுக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் அது பிளாக் பாக்ஸ் வார்னிங்கோட வருது. சூசைடல் ஐடியாஸ் கொடுக்கும். ஆன்டி டயபெட்டிக் மெடிகேஷன் டிப்ரெஷன் கொடுக்கும். ஆன்டி ஹைப்பர் டென்சிவ்ஸ், கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ், நிறைய அல்சருக்காக கொடுக்கக்கூடிய புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ் எல்லாமே டிப்ரெஷன் கொடுக்கும். இல்ல சில ட்ரக் காம்பினேஷன்ஸ் டிப்ரெஷன் கொடுக்கும். ஆம்பிட்டமைன் அப்படின்ற ஒரு ட்ரக் இருக்கு. எதுக்கு? பார்ட்டி ட்ரக்ஸ். சந்தோஷம் கொடுக்கும், ஜாலி கொடுக்கும், மனசு லேசா வைக்கும். ஆனால் அதுவும் டிப்ரெஷன் கொடுக்கும். எல்லாம் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க, எல்லாம் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். ஓகே, ஸோ இன்சுலின் இன்ஜெக்ஷன் டிப்ரெஷன் கொடுக்கும். அதனால தான் நான் சப்ளிமெண்ட்ஸை கூட விட்டு சாப்பிடுங்க, விட்டு சாப்பிடுங்க. ட்ரக்ஸை ஸ்மார்ட் ட்ரக்ஸா யூஸ் பண்ணுங்க. பென்சோடைசபின் இஸ் a ஸ்மார்ட் ட்ரக். எல்லா ஆல்ப்ரோசோலம், ஆங்ஸிட் முதலிய எல்லாமே ஸ்மார்ட் ட்ரக்ஸ். அதையே டெய்லி அடிக்ஷன் ப்ரொடியூசிங் ட்ரக்கா மாத்திராதீங்க. ஓகே, எனி ட்ரக் இஃப் டேக்கன் ஓவர் அ லாங் டர்ம் நிச்சயமா டிப்ரெஷன் கொடுக்கும். கிட்னி டிசீஸ் டிப்ரெஷன் கொடுக்கும். ஓகே, ஸோ நீங்க தான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும். நிறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், ஜாப் லாஸ், ஃப்ரெண்ட் லாஸ், வைஃப் லாஸ், சைல்டு லாஸ், கிரானிக் வறுமை. கிரானிக் வறுமையில சேர்ந்து கொடிது அதனினும் கொடிது வறுமையில் நோய்.
அதனினும் கொடிது இளமையில் வறுமை, இளமையில் நோய். ஸோ இப்படிப்பட்ட ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்கு. டிப்ரெஷன் ப்ரொடியூசிங் ஃபேக்டர்ஸ். ஸோ நம்ம தெளிவை நம்மளை ஆராய்ந்து டிப்ரெஷன் இல்லாம ஒரு எஃபெக்டிவ் இண்டிவிஜுவலா அந்த உலகத்துல வரணும் அப்படின்னா, ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட வளரணும் அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை கேட்ச் பண்ண முடியும். இல்ல நான் எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்ணு முன்னால இப்படி 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 இருந்தாலும் தெரியலையே, நல்லா கண்டுபிடிக்க முடியலையே, இங்கதான் இருக்கும், கண்ணு பார்க்க. ஸோ டிப்ரெஷன் இல்லாம, நெகட்டிவ் மைண்ட் செட் இல்லாம, ஒரு பாசிட்டிவ் மைண்டோட, டிப்ரெஷனே இல்லாத ஒரு மகிழ்ச்சியான ஒரு மனநிலையுடன் இந்த உலகத்துல வரணும்.